மறுவாழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 11 இருந்து 24 வரைக்கும் தியானிச்சோம். போன வாரம் நம்ம தியானிச்ச அந்த வேத பகுதி இளைய குமாரனை பற்றிய ஒரு பகுதியாக இருந்தது. மனம் திரும்புதலும் மறுவாழ்வும் அப்படின்னு இளைய குமாரனுடைய வாழ்விலிருந்து சில காரியங்கள் நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு அதனை தொடர்ச்சியாக 2வது பகுதியாக தேவனில் நிலைத்திருத்தல் அப்படின்னு மூத்த குமாரனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். போன வாரம் நம்ம தியானிச்சது லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 இருந்து 24 வரைக்கும் தியானம் பண்ணோம். வராதவர்களுக்காக நான் அதிகமாக சில காரியங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற 2வது பகுதி தேவன் நிலைத்திருத்தல் சொல்லி மூத்த குமாரனை பற்றி லூக்கா 15ஆம் அதிகாரம் 25-32 வரைக்கும் அடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். வராதவர்களுக்காக சொல்றோம். லூக்கா போன வாரத்துல நம்ம என்ன தியானம் பண்ணோம் அப்படின்னா சொல்றோம் தேவ சமூகத்தை விட்டு அன்றைக்கு இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு அவர் விலகி போனார். தகப்பனை விட்டு விலகி போறதும் நாம பிதாவாகிய தேவனை விட்டு விலகி போறதும் ஒரே மாதிரியான காரணம் அப்படின்னு பார்த்தோம். தகப்பனுடைய ஸ்தானத்திலே தேவன் இருப்பதாகவும் குமாரனுடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்திலே விசுவாசம் இருக்கிறார்கள் என்றும் போன வாரத்திலே நம்ம தியானம் பண்ணோம். இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கு அல்லது தகப்பனை விட்டு பிள்ளைகள் விலகுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத போன வாரத்தில் பார்த்தோம். நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போறேன். முதல்ல சொத்துக்கள் மேல உள்ள ஆசை, சொத்துக்கள் மேல ஒரு ஆசை இருக்கிறதுனால சில பேர் தகப்பனை பகைக்கிறார்கள், தகப்பனை விட்டு விலகுகிறார்கள். 2வது சீக்கிரமாக பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிற ஆசை. 3வது உரிமை என்ற பெயரில் உழைக்காமல் பெரியவன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. 4வதாக துன்மார்க்க மக்களோடு சேர்ந்து சுத்த ஆசை. எது வரைக்கும்னா இழப்பு வர்ற வரைக்கும் அவங்க சுத்துறாங்க. அது அவருடைய ஆசையா இருக்கிறது. 5வது தகப்பனின் பார்வைக்கு விலகி தூர தேசம் போவதற்கான ஒரு ஆசை. 6வதாக சகோதரனை பகையாக தடையாக நினைத்தல். 7வதாக தகப்பன் அவச்சொலுக்கு பயப்படுகிறான். தகப்பன் வெளியிலிருந்து நம்ம திட்டுனா பணமா பேசினா தகப்பன் பயப்படுவார், வெட்கப்படுவார்னு சொல்லி அவர் பிள்ளைகளை நேசிக்கிறார் அது தெரிந்திருந்தும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். இது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விசுவாசம் விலகுவதற்கும் அதே போல தகப்பனை விட்டு இளையகுமாரன் விலகுவதற்கும் இது காரணமாக இருந்தது. அடுத்ததாக இப்படி தேவ சமூகத்தை விட்டு விலகுனா அல்லது தகப்பனை விட்டு விலகுனா என்ன நடக்கிறது அப்படின்னா முதல்ல தகப்பனுக்கு உரியவற்றை இவன் அழிக்கிறான். ஆண்டவருக்கு உரிய காரியங்களை அடையாளங்களை நம்ம அழிக்க ஆரம்பிக்கிறோம். 2வது துன்மார்க்கமாய் வாழ ஆரம்பிக்கிறோம், துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. 3வதாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைவு வர துவங்கும். 4வதாக அடுத்தவர்களை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. 5வதாக தம்முடைய ஸ்தானத்தை அவர்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும். 6வதாக தரித்திரம் வர ஆரம்பிக்கும். 7வதாக தன்னுடைய நம்பிக்கை, திட்டம், ஆலோசனைகள் எல்லாம் அவர்களை கைவிட்டு விடும். இந்த 7 காரியம் நடக்கிறது. சரி, மீண்டும் தேவ சமூகத்துக்கு வரணும்னா அது தகப்பனோடு சேரணும்னா இந்த இளையகுமாரன் அடுத்து நாம என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக புத்தி தெரியணும். நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், தகப்பனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம உணர வேண்டும். நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தோமையானால் நம்ம பிதாவாகிய தேவனிடத்திலே நம்ம திரும்ப முடியும். இளையகுமாரனுக்கு போல. 2வதாக தவறை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய தவறை தவறு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்க, இது ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்தே இருக்கிறது. ஆண்டவர் ஆதாம்கிட்ட கேட்டாரு, இது என்ன அப்படின்னு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான் ஏவாள் அப்படின்னு. ஏவாள்கிட்ட கேட்டா சர்ப்பத்தை சொல்லுகிறான். இப்படிதான் அடுத்தவங்க நம்முடைய தவறை மறைப்பதற்காக அடுத்தவர்களை சுட்டி காட்டுகிற ஒரு காரியம். நாம் அப்படி இல்லாமல் நம்முடைய தவறை நாம் ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிடுவோமையானால் நம்ம மீண்டும் அந்த ஆசீர்வாதத்திற்கு பழைய நிலைமைக்கு நாம திரும்ப முடியும். 3வதாக நாம எடுத்து புறப்படணும். நீங்க எந்த நிலைமையில் இருக்கோமோ அதை விட்டு திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். 4வதாக தவறு நம்ம செய்கிற தவறானது தகப்பனத்துக்கும் மரத்திற்கும் விரோதமானது என உணர வேண்டும். என்ன தப்பு செஞ்சாலும் சரி, அது நாம யாருக்கு விரோதமாய் செஞ்சிருக்கோமோ அவங்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு
சொல்றாரு. இப்போ இளைய குமாரன் என்ன சொன்னா, உங்களுடைய குமாரன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை, உங்களுடைய வேலைக்காரன் கூலிக்கார ஒருவனாக இதை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம ஒரு தவறு செய்யும் போது, நம்ம ஒரு மீறுதலான காரியத்தை செய்யும் போது, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்டஸை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஸ்தானத்தை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. தகப்பன் இருக்கும் இடத்திற்கு நேரடியாக புறப்பட்டு வர வேண்டும். மனம் திரும்பி தகப்பன் நேரடியாக வரணும். கூட மீடியேட்டர்லாம் வச்சு பேசிட்டு கூடாது. புரியுதுல்ல? ஆண்டவர்கிட்ட வரணும்னா ஒரே வழி ஆண்டவர்கிட்ட வந்துடும், அவ்வளவுதான். தவறு செஞ்சுட்டேன், இதை சரி பண்ணுங்க என்று ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். இது அங்க போய் சொல்லி இங்க போய் சொல்லி கெடுதம் போட்டு அவங்கள ஜோமணி இவங்க ஜோமணிலாம் ஒன்றும் நடக்காது. நாம நேரடியாக ஆண்டவரிடத்திலே வர வேண்டியதாக இருக்கிறோம். சோ இது தேவ சமூகத்துக்கு வருவதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள். சரி, இது தகப்பனுடைய அன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் தேடி திருப்பி திருத்தி வரும்போது அவர் ஏற்றுக்கொள்கிறார். வார்த்தை கவனிச்சீங்களா? தகப்பனை தேடி திருப்பி திருத்தி வரும்போது அவர் ஏற்றுக்கொள்கிறார். சில பேருக்கு திருத்த மாட்டோம், திரும்ப மாட்டோம், ஆனா தேடி வருவோம். எதுக்கு? ஏதோ ஆண்டவர் ஏமாறி மாறியும் நம்ம சொல்ற ஜபத்தை கேட்டு, நம்ம பாடுற பாட்டை கேட்டு நம்முடைய இறக்கப்பட்டு எல்லாம் செஞ்சிருவார் அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லுது. நம்ம திருத்த வேண்டும். திரும்ப ஆண்டவரிடத்துல வரும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார். அடுத்ததாக அவர் செஞ்ச பெரிய காரியம் என்னன்னா, ஒரு பெரிய விழாவையே எடுக்கிறார் தகப்பன். மனம் திரும்பின ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல விழுந்து சந்தோஷம் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். அடுத்தவன் பொறாமைப்பட்டா கூட தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறார். தகுதி இல்லாம எல்லாவற்றையும் இழந்து வந்திருந்தாலும் தகப்பனை ஏற்றுக்கொள்கிறார். சொல்றான், அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்க அவர் விரும்பினார். இதெல்லாம் இளையகுமாரனுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 2வது பகுதியாக மூத்த குமாரனை குறித்து வாசிக்க போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25 to 32 வரைக்கும் வாசிங்க. சமீபமாய் வருகிற போது வீர வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொடுத்த கட்டை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருத்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்துக் கொண்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொடுத்த கண்ணை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இந்த 2வது பகுதியிலே இந்த மூத்த குமாரனை குறித்து வாசிக்கும் போது 2 அடிப்படை காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, தேவனிலே நிலைத்திருக்கிற ஒரு காரியம். தேவனிலே நிலைத்திருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கான ஆதார வசனம் 31வது வசனம். என் தகப்பன் சொல்கிறார், மகனே, நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய், நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னோடதாக இருக்கிறது. அப்ப தகப்பனோடு யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தகப்பனுடையது எல்லாம் சொந்தமாகும். இளையகுமாரன மாதிரி தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமா ஜீவித்து எல்லாவற்றையும் அழிச்சிட்டு வந்தாதான் தகப்பன்கிட்ட வரும்போது தகப்பன் எடுத்து தர வேண்டியதா இருக்கிறது. அது மற்றவர்களை சொல்லி அவனுக்கு கொடுங்க என்று சொல்லி உபசரிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனா தகப்பன் சொல்லுகிறார், நீ ஏன் கூட இருந்தீங்கன்னா எல்லாமே உன்னோட இதுதான். அப்ப எல்லாமே உரிமைதாரா மாறுகிறாய், எல்லாம் உனக்கு சொந்தமாய் மாறுகிறது. நீ விரும்பும் போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப தகப்பனோட நம்ம இருந்தோம்னா, ஆண்டவரோட நீங்கள் நானும் இருந்தோம்னா, ஆண்டவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் நானும் சொந்தக்காரராக மாறுகிறோம். 2வது இந்த பகுதியில மூத்த குமாரனை குறித்து வாசிப்பது நமக்கு அறிந்து கொள்வது என்னன்னா, தேவன் எதை நம்மிடத்துல
சொல்லுவாங்க, கெட்ட குமாரனுடைய கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு காலத்துல கெட்ட குமாரனா இருந்தாரு, அது உண்மைதான். ஆனா அவர் மனம் திரும்பி தகப்பனிடத்திலே வந்தார். ஆனா தகப்பனோட எப்பயும் இருந்த இந்த மூத்த குமாரன் தகப்பனுடைய மனதை புரிந்து கொள்ளவில்லை, தகப்பனுடைய நிலைமையை புரிந்து கொள்ளவில்லை. திரும்பி வந்திருக்கிற சகோதரனை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில அவன் இருக்கல. பொதுவாக வேதம் சொல்றாங்க, இது வந்து கெட்ட குமாரன் அப்படின்னு சொன்னா இளைய குமாரன் சொல்லக்கூடாது, மூத்தவனை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு 5 பிரதானமான தவறுகளை நம்ம பார்க்கிறோம். அந்த 5 காரியங்களை நம்ம நீக்கும் போது, அந்த 5 காரியங்களை விட்டு நீங்களோ வெளியேறி வரும்போது, அது தேவனை திருப்திப்படுத்துவதாக, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையாக அது நம்முடைய வாழ்க்கையில அமையும். அந்த 5 காரியங்கள் என்ன, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும்? அவர் என்ன சொன்னாரு? நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறார். அப்ப தகப்பனோட இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சொந்தம். தகப்பனோட இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுடைய ஆஸ்பாதம் எல்லாம் சொந்தம். அப்ப தகப்பனுடையோடு இருக்க வேண்டியது, தகப்பனுடைய பிரசனத்தில் இருக்க வேண்டியது ஏன் அவசியம்? நம்முடைய கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவனோடு நீங்களும் நானும் இருந்தோம்னா, ஆண்டவரோடு நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எனக்கு சொந்தமாய் மாறும். அப்ப ஆண்டவரை விட்டு விலகுறோம்னா, எப்படி இந்த இளையகுமாரன் தன் தகப்பனை பகைத்து விட்டு அவனுடைய விருப்பத்துக்கு மாறாக தகப்பனுடைய சொத்துக்களையே பிரிச்சு வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தினானோ, அதை போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து ஆண்டவருக்கு அவப்பெயரை உண்டாக்கி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அப்படின்னா இப்ப தேவனோட இருக்கிறதுனா என்ன? ஏன் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஒரு சில காரியங்களை நான் முன்னால வைக்க விரும்புகிறேன். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம் கிறிஸ்துவை நிலைத்திருத்தல் என்பதற்கு அருமையான ஒரு உதாரணம். இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவை நிலைத்திருக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறதையும், கிறிஸ்துவை நிலைத்திருத்தல்னா என்னங்கிறதையும் அது போதிக்கிறது. இங்க சொல்றாரு, என்னோடு கூட இருக்கிறதுனால என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறதுங்கிறார். எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார், அதனால என்னுடையதெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படிங்கிறார். இந்த யோவான் 15 வாசிக்கும் போது அண்ணா சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிறார். அப்படி தேவன் யாரா? திராட்சை செடியம். நாம எல்லாம் அவருடைய கொடிகளா இருக்கமா. இந்த கொடி அந்த செடியில நிலைத்திருக்கிற வரைக்கும் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். இந்த கொடி செடியில நிலைத்திருக்காவிட்டால் அது எதுக்கு பயன்படுமா? அது விறகுக்கு பயன்படும், உரத்துக்கு பயன்படும். அப்படி ஏதாவது இருக்கா? எதுக்குமே பயன்படாது. அதுதானே, எதுக்கும் பயன்படாது. அந்த தேவனாகிய திராட்சை செடியில கொடியாய் இருக்கிற நீங்கள் நாளும் நிலைத்திராவிட்டால் கொடி எங்க போடுவாங்களா? எரிச்சுவாங்களா? அக்கினியை போடுவாங்க. எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு போடுவாங்களா? அப்ப கிறிஸ்துவோட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எனக்கும் மரியாதை, உங்களுக்கு எனக்கு வாழ்க்கை, உங்களுக்கு எனக்கு உயர்வு இருக்கிறது. கிறிஸ்து விட்டு விலகும் போது, இறைகுமாரனை போல தகப்பனை விட்டு நீங்கள் நான் விலகும் போது நமக்கு எல்லா ஆசீர்வாத பிரச்சனை ஒழிய எந்த நன்மை நமக்கு உண்டாகாது. இந்த யோவான் 15 முழுக்க அதை பத்தி தான் பேசுது. சரி, தேவனோடு இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. இது உதாரணமாக நீங்க யோவான் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவங்க ஓடி ஒளிஞ்சாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஆதியாகமத்தை குறித்து நம்ம படிக்கும் போது, ஆதி நாட்களை படிக்கும் போது ஆண்டவர் 6 நாட்களிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 6ஆம் நாளிலே அவர் கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார். இரவு பகல், பூமி, சமுத்திரம், அப்புறம் கடல்ல வாழ்வன, நிலத்துல வாழ்வன, இப்படி எல்லாவற்றையும் அவர் படைத்து முடிச்சதுக்கு பின்பு கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார். கடைசியாக 6ஆவது நாளிலே மாலையிலே சிருஷ்டிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேத
பிரமாணத்தின்படி அல்லது வேத புஸ்தகத்தின்படி ஒரு நாள் என்பது மாலை 6 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு முடிகிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்தார் வாசிக்கிறோம். இப்ப 6வது நாளில கடைசியாக தேவன் சிருஷ்டித்தது யார? மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ அந்த 6 மணிக்குள்ள ஆண்டவர் சிருஷ்டித்து முடிக்கிறார். அப்ப 6 மணிக்கு பிறகு என்ன ஆரம்பிக்கிறது? 7வது நாள் ஓய்வு நாள் ஆரம்பிக்கிறது. அப்போ மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டு முடித்த உடனேயே ஓய்வு நாள் ஆரம்பிக்கிறது. ஓய்வு நாளிலே தேவன் ஓய்ந்து இருந்தார். அப்ப மனுஷன் என்னதான் செய்யறான்? அவனும் ஓய்ந்து இருக்கிறான். ஓய்வு நாள்னா என்னது? தூங்குற நாளா? தமிழ்லையோ ஓய்வு நாள்னே சொல்லி எல்லாம் பழகிட்டான். ஓய்வு நாள்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. ஓய்வு நாள்னாலே சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. நாம அனுஷ்டிக்கிறது ஆராதனை நாள், உயிர்த்தெழுந்த நாள். ஆராதனை நாளை நம்ம அனுஷ்டிக்கிறோம், ஓய்வு நாளை நம்ம அனுஷ்டிக்கவில்லை. ஓய்வு நாள் என்பது 7வது நாள், அது சனிக்கிழமை. சரியா? நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சரி, கவனிங்க. அப்போ இந்த ஓய்வு நாள் என்றால் என்ன? நீங்க பழைய பாட்டை வாசிக்கும் போது தெரியும். ஓய்வு நாள் எல்லாரும் எங்க போகணும்? ஆலயத்துக்கு போகணும், ஆராதிக்க போகணும். அதாவது தேவனோடு நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும். அப்ப 7வது நாளில இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? தேவனோடு செலவிட்டாங்க. அப்ப மனுஷன் இந்த பூமியில செய்த முதல் வேலை என்ன அப்படின்னா என்ன வேலை? ஆண்டவரோடு செலவிட்டாங்க. அதனாலதான் ஒவ்வொரு வாரத்தை ஆரம்பிக்கும் போதும் நம்ம ஆண்டவரோடு செலவிட்டு ஆரம்பிக்கிறதுக்காக தான் இந்த ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒழுங்கு செய்கிறோம். சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்தை துவக்கும் போது எப்படித்தான் துவங்குறோம்? ஒரு ஆராதனையை துவங்குகிறோம். ஒவ்வொரு நாளையும் தேவ சமூகத்துல துவங்கணும். ஒவ்வொரு மாசத்தையும் ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம தேவ சமூகத்திலே துவக்க வேண்டியதாக இருக்கிறோம். அது வேதத்தினுடைய ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு இருக்கிறது. அப்ப முதலிலேயே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த உடனேயே அவனை தன்னோடு இருக்கத்தான் தேவன் விரும்பினார். அப்ப இந்த பூமியில மனுஷன் செய்த முதல் வேலை அவன் ஆண்டவரோடு இருந்தார். தேவன் ஆதியில அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். இந்த பூமியில புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அவர் எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு வேதத்துல வாசனா தம்மோடு இருக்கவும் அப்படின்னு முதல்ல போடுறது. முதல் காரணம் என்னன்னா, இயேசுவானவர் 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்ட பிரதான நோக்கம் என்னன்னா, முதலாவது அவர்கள் இந்த 12 பேரும் தம்மோடு இருக்கவும். அதுக்கு பிறகுதான் அவங்க ஊழியம் பிசாசுகளை துரத்த பிரசங்கிக்க. 2வது முதல் காரியம் அப்போஸ்தலர்கள் தேவனோடு இருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை என்னன்னா, நாம் தேவனோட முதல்ல இருக்க பழக வேண்டும். ஆண்டவரோடு நேரம் செலவிட நீங்கள் நானும் பழக வேண்டும். இதைத்தான் தகப்பனுக்கு மூத்தகுமாரன் பார்த்து சொல்கிறார், நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறதுனாலே எல்லாம் உனக்கு சொந்தம். அப்ப நீங்கள் நானும் தேவனோடு எப்ப இருந்தோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கு சொந்தம். சரிதானா? நம்ம ஆண்டவருடைய எல்லா காரியமும் நமக்கு சொந்தமாய் மாறும். அப்ப தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்து பழக்கம் என்பது, தேவனோடு நேரங்களை செலவிட வேண்டும் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இதுதான் இந்த 2வது பகுதியில மூத்தகுமாரனை பற்றி பேசும்போது வேதம் நமக்கு போதிக்கிற அடிப்படை காரியமா இருக்கிறது. தேவன் மனுஷன் மத்தியில வாசம் பண்ணுகிறாருன்னு லேவியர் 26ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். தேவன் நம்மளோட இருக்க விரும்புகிறார். நாம அவரோடு இருக்கணும் தேவன் விரும்புகிறார். அதே போல அவர் நம்மளோட இருக்கிறார். சொல்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவரை அறியாத குடும்பங்களுக்கு வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், திருவிழா அப்போ சாமி வருதுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. திருவிழா முடிஞ்ச உடனே சாமி மலையேறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொட்டுக்கெல்லாம் அடிச்சு சில காரியங்கள் செய்வாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கை என்ன? ஒரு காலத்துல நாமளும் அப்படித்தான் நம்பணும். சாமி எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கிறார், கூப்பிடும் போது வருவார், பிறகு போக சொல்லும் போது போயிடுவார். திருவிழா அப்ப சாமியை வருத்துவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மனுஷர் மத்தியிலே இருக்கிறேன். என்னுடைய வாசஸ்தலம் எங்க? மனுஷர் மத்தியில். இப்ப நம்ம கூடி வர்றது எதற்குன்னா, சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும், சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவும், சேர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கவும், ஒரு ஐக்கியத்துக்காக தான் தேவனை கூடி வர செய்கிறார். மாறாக
கோயிலா இருந்தா கோபுரம் வச்சு அப்படிலாம் இருந்தா பெருசு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, வாசிங்க லேவியர் 26:11, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய வாசஸ்தலத்தை எங்க ஸ்தாபிப்பாரா? நம்ம நடுவுல, மனுஷ நடுவுல. அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எது? அதான் பாடுறேன், இதோ மனுஷன் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். அப்ப தேவன் நம்ம மத்தியில, மனுஷன் மத்தியில வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் வேதம் திரும்ப திரும்ப போதிக்கிறது, நீங்க தேவனோட இருங்க, தேவனோட இருங்க. அப்ப நம்ம சேர்ந்து வரும்போதெல்லாம் தேவன் நம்ம மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். இது முதலே பார்த்துட்டோம். அவர் இம்மானுவேல், அவர் நம்ம கூட இருக்கிற தேவன். இம்மானுவேல் அப்படின்னாலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பொருள். இப்போ அடுத்து பாருங்க, இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை காரியங்கள் என்ன? ஒரு 5 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது இந்த 5 நெகட்டிவாக ஒரு வாழ்க்கையில இருந்தது, அது நம்ம வாழ்க்கையில இல்லாத இருக்க வேண்டும் என்று தேவன் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். எப்படி இளையகுமாரனுடைய வாழ்க்கையில என்ன தவறுகளா இருந்துச்சோ அதை விட்டு நம்ம மனம் திரும்பணும்னு பார்த்தோம். அதே மாதிரி மூத்த குமாரனுடைய வாழ்க்கையில இருந்த பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில மாற வேண்டியதாக இருக்கிறது. முதல் காரியம் என்ன அப்படின்னா, வீட்டிலே ஒரு பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. தகப்பன் தன் வேலைக்காரங்களா கூப்பிட்டு எல்லாரும் மத்தியிலும் ஒரு விருந்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இப்பதான் மூத்த குமாரன் வயல்ல இருந்து வர்ற இல்லையா? வாசிங்க வசனம் 25 இருந்து 27 வரைக்கும் வாசிக்கும்போது, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கலையையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்னென்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுந்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அவனுங்க இதுல மேலோட்டமாய் வாசம் தான் நமக்கு என்ன தெரியும்னா, அப்பா வீட்டுல இருக்காரு, பிள்ளை வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கான், கடினமான உழைப்பாளி நமக்கு தெரியுது, அப்படிதானே? ஆனா இதுல இன்னொரு சைடுல, இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா, வீட்டுல திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது. காணாமல் போன சகோதரன் திரும்ப வந்து விட்டான். வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. நீ கவனிக்கணும். இப்போ வேலைக்காரங்க ஆக்சுவலா எங்க இருக்கணும்? வயல்வெளியிலே மூத்த குமாரோடு வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஆனா அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க இங்க கொழுந்த கன்றை அடிக்கிறார்கள். மேலதான வாத்தியமெல்லாம் சத்தம் கேட்குது. ஆனா இவன் ரொம்ப லேட்டா வர்றான். அப்படி என்ன தெரியுதுன்னா, இவன் தகப்பனோடு இருந்தா கூட தகப்பனுடைய சுக துக்கங்கள்ல இவன் பங்கு பெறவில்லை. உங்களுக்கு புரியுதா? ஒரே வீட்டுல குடியிருக்காங்க. ஆனா அவங்க மனநிலை என்ன, அவங்க என்ன செய்யறாங்க, என்ன செய்ய போறாங்க, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது இந்த மூத்த குமாரனுக்கு தெரியல. இல்லைன்னா வீட்டுல ஒரு மாற்றம் வரும்போது, வீட்டுல ஒரு சத்தம் கேட்கும் போது உடனே கிளம்பி வந்துருக்கணும். ஆனா இப்ப எப்பதான் வர்றான்? மெதுவா வர்றான். வந்து பார்க்கும்போது எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்பதான் என்ன நடக்குது? அவன் கடின உழைப்பாளி தான், அவன் தகப்பனுடைய வழியில உழைக்கிறவன் தான். ஆனா தகப்பனுடைய மனநிலையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. தகப்பனுடைய வீட்டில் என்ன நடக்குது என்பதை அவன் அறியாதவனாக இருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் நான் அப்படித்தான் பல நேரங்களில் ஆண்டோடைய பிள்ளைகள்னு சொல்றோம், நாங்க ஆண்டவரோட இருக்கோம்னு சொல்றோம். ஆனா ஆண்டோடைய மனவிருப்பம் என்ன, ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அது என்ன செய்ய சொல்லுகிறார், நம்மளை சுற்றி என்ன காரியங்கள் நடக்கிறது, அது நமக்கு அக்கறை இல்லை. ஏதாவது ஒரு நேரம் வந்து பங்கு பெறுகிறோம், என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிற மாதிரி போயிட்டே இருக்கிறோம். மற்றொன்று பதினொன்றா நாம இருக்கிறோம். இது ஆசீர்வாதம் குறைச்சலுக்கான ஒரு காரணம். தகப்பனை வருத்தப்படை வைக்கிற ஒரு காரியம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறோம்னா, தகப்பனுக்கு கீழே இருக்கிறோம்னா, அங்க என்ன நடக்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய கூலிக்காரர்கள் வேலைக்காரர்களுக்கு அறிந்த விஷயம் கூட சொந்த குமாரனுக்கு தெரியவில்லை. இளையவன் காணாம போயிட்டான், மூத்தவன் தான் வீட்டுல இருக்கிறான். அப்படின்னா மூத்தவன் எவ்வளவு பொறுப்பா இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இளையவன் இருந்தா கூட தம்பி பார்த்துப்போம் அப்படிங்கிறான். இப்ப தம்பி இல்லாத பட்சத்துல இப்ப முழுவதும் கவனிக்க வேண்டிய ஆளு யாருதான்? தகப்பன் தான். அப்ப தகப்பன்
இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது. இரண்டாவது காரியம் 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதிருந்தான். இப்ப செய்தி வந்துருச்சு, வந்தான், பார்த்தான், கேள்விப்பட்டான், நடக்கிற விருந்தெல்லாம் பார்க்கிறான். கேள்விப்பட்டுட்டு இவன் உள்ள போக மனசு பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. இப்ப தகப்ப மண்ணில் எப்படி இருக்குது? காணாமல் போன மகன் மந்திரிக்கு வந்துட்டான், கெட்டு போய் போனவன் மன திரும்பி வந்திருக்கிறான். சரி, எப்படியா உயிரோடு வந்து சேர்ந்தானே என்று சொல்லி அவனை அரவணைத்துக் கொண்டு அவனுக்கு புதிய வசனங்களை வைத்து ஒரு விழா மாதிரி வீட்டில் கொண்டாடிக்கிட்டு இருந்தா, இந்த மூத்த குமாரன் பொறுப்பா இருக்க வேண்டியவன் இவனுக்கு இஷ்டமே இல்லை. அவன் வீட்டுக்குள்ளேயே போகாம அவன் வெளியவே நின்று கொண்டிருந்தான். பல நேரங்களில் நம்மளும் அப்படித்தான். நம்ம அப்படித்தான் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கேன், நான் எப்படி தசமாக காணிக்கலாம் உண்மையா இருந்திருக்கேன், நான் எப்படி ஆலயத்துக்குலாம் ரெகுலரா வந்திருக்கேன், நான் எப்படி ஆண்டவருக்காக உமக்காக நான் ஆலயத்துல வேலை செஞ்சிருக்கேன், ஆத்மாவே செஞ்சிருக்கேன். ஆனா துன்மார்க்கமா இருந்த அவன் நேற்று வந்து அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீரு. ஆனா எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்கல? நாங்க ஏன் காலங்காலமா காத்திருக்கிறோம்? ஏன் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகல? ஆண்டவர் கேட்கிறோமா? நம்ம சில பேர் நேரடியா நம்ம ஜோம் பண்ணா கூட நம்ம மனசுலயே அந்த கேள்வி வருகிறது, ஏன் நமக்கு இது குறைச்சு, ஏன் நமக்கு இந்த நன்மை வரல? நம்ம யோசிக்கிறோம், இவ்வளவு உண்மையா இருந்தவே ஏன் நம்ம உயர்த்தப்படவில்லை? நமக்குள்ள பல கேள்விகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இங்க அதுதான் மூத்த குமாரன் செய்கிறான். இப்ப வீட்டுக்குள்ள போகாம வெளியே நிற்கிறான். யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள போனா அந்த சந்தோஷத்திலே பங்கு வரலாம், அந்த சந்தோஷத்திலே இவனுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். ஆனா இவனுக்கு உள்ள போக மனசா இல்லை, அதனால இவனுக்கு அந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல. ஆனா இவன் போகாததுக்கு பிரதானமான காரணம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை செஞ்சுட்டாங்க, நமக்கு செய்யல. ஏன் எனக்கு இது கொண்டாடல? அதான் நீங்க புரிந்து கொள்ளணும். இளையகுமாரன் வந்து அவனே தகப்பன் மோதிரத்தை போட்டான், அப்படிதானே? புதிய ட்ரெஸ் எல்லாம் போட்டான். ஆனா மூத்த குமாரனுக்கு மோதிரம் போட்டான்னு பைபிள் இல்லை, புது ட்ரெஸ் போட்டான்னு இல்லை. ஏன் தெரியுமா? யாருக்கு மோதிரம் சொல்லுங்க? யாருக்கு மோதிரம் போட்டாங்க? போய் கெட்டு போய் திரும்பி வந்தாங்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்தாங்க. மோதிரம் போட்டாளர்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மோதிரத்தினுடைய அடையாளம் என்ன? போய் திரும்பி வந்திருக்கான்னு அர்த்தம். இவன் நல்லா தானே இருக்கான், சொத்துக்கள் எல்லாமே இவனுக்கு தான் சொந்தம். ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் சொல்றான், நீ என்னோடு கூட இருக்கிற, எனக்குரியதெல்லாம் உனக்கு சொந்தம், எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்ற. ஆனா இவன் என்ன சொல்றான்? அது எப்படி அவனுக்கு மட்டும் செய்யலாம், எனக்கு ஏன் செய்யல? அப்ப சகோதரனுக்கு ஒரு காரியத்தை செய்தார் அப்படின்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இவருக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னார், காலையில அதிகாலையில வேலைக்கு 6 மணிக்கு வந்தாலும் சரி, நீ 9 மணிக்கு வந்தாலும் சரி, இல்ல 11 மணிக்கு நீ கடைசி நேரத்துல வேலைக்கு வந்தாலும் சரி, நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூலி கொடுக்கிறேன். இது யாருடைய மனநிலை? ஆண்டவருடைய மனநிலை. ஆனா நீங்க நானும் என்ன நினைக்கிறோம்? அது எப்படி? நான் 6 மணிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சாயந்தரம் வந்தவனுக்கும் எனக்கு ஒரே கூலியா? அப்ப நம்மளுடைய கணக்கும் ஆண்டவருடைய கணக்கும் வித்தியாசமா? ஆண்டவர் இறக்கப்படுகிற ஆண்டவர், எல்லாருக்கும் ஒரே விதமான நன்மையை செய்ய விரும்புகிறார். இப்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், எல்லாருக்கும் தேவன் செய்யல, மனம் திரும்பி வந்தவங்களுக்கு தேவன் செய்யல. அந்த கவனிக்கிறீங்களா? துன்மார்க்கமா இருந்து கொண்டிருந்தவனுக்கு அதை செய்யல, தன் தவறை உணர்ந்து திரும்பி யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களுக்கு தன்னோடு கூட இருக்கிற பிள்ளைக்கு என்ன செய்கிறாரோ அதே நன்மையை அவர்களுக்கும் செய்கிறார். அப்போ நாம் இதை கண்டு கர்த்தருக்குள்ள வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை குறித்து நீங்கள் நானும் பொறாமைப்படவோ அல்லது அவங்க மேல பொறாமை வராம இருக்கலாம், நம்மளை குறித்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஆண்டவருக்கு சொல்லுவோம், என்ன ஆண்டவரே, நான் இப்படிலாம் இருந்திருக்கேன், எனக்கு ஏன் இதை செய்யல, எனக்கு ஏன் இந்த உதவியை செய்யல? நாம கேட்கிறோம். ஆனா தேவன் ஒருபோதும்
அநீதி செய்கிற ஆண்டவரே அல்ல. தேவன் நீதி செய்கிறவர், தேவன் நியாயமாய் காரியங்களை செய்கிறவர். தேவன் எல்லாருக்கும் ஒரே விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார். அப்ப இந்த மூத்த குமாரன் என்ன செஞ்சாங்கன்னா, தனக்குத்தானே ஒரு தடையை உண்டாக்கி கொண்டு தகப்பனுடைய வீட்டுக்குள்ள போகல. நம்ம யாராவது அப்படி இருந்தோம்னா கொஞ்சம் நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளணும். அவங்களும் செஞ்சுட்டாங்க, இவங்களும் செஞ்சுட்டாங்க. ஆண்களும் பெண்கள் தான் அதுல நிறைய செய்யும். அக்காவுக்கு செஞ்சாங்க, தங்கச்சிக்கு செஞ்சாங்க, எனக்கு செய்யும். அன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வருது. அவளுக்கு மட்டும் பெரிய குத்து வலை கொடுத்தாங்க, எனக்கு சின்ன குத்து வலை கொடுத்தாங்க பாஸ்டர். இது என்னன்னு பாருங்க. நாங்க 2 பேரும் அவன் பிள்ளைங்க தானே. அவளுக்கு மட்டும் பெரிய குத்து வழக்கு, எனக்கு சின்ன குத்து வழக்கு. நானே அவங்க அந்த நேரத்துல பெரிய குத்து வழக்கு விலையும் இன்னைக்கு சின்ன குத்து வழக்கு வரையும் ஒரே விலை தான். உடனே அவங்க அப்படின்னா நான் எப்படி அவங்க நிறைய பண்ணாங்க. என்ன ஆயுதம் போகுது இதுல அவங்க யோசித்து பாருங்க. ஒன்றும் இல்லாத இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், நேரங்கள போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் குறைச்சு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரை குறித்து வாசிக்கும் போது, விசேஷமாக ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது, ஆபிரகாம் எல்லாவற்றிற்கும் உரிமைதாரர் அவர் தான். கர்த்தர் ஆபிரகாமை தான் அழைச்சார். அழைப்பு ஆபிரகாமுக்கு தான். ஆனா கூட ஒட்டிட்டு போனவங்க தேராகு, சாரால், அப்புறம் லோத்து, இவங்கெல்லாம் கூட ஒட்டிட்டு போனவங்க. ஆனா போற வழியிலே லோத்து மேய்ப்பொருளுக்கும் ஆபிரகாம் மேய்ப்பொருளுக்கும் பிரச்சனை வருது. இந்த செய்தி வந்த உடனே ஆபிரகாம் சொல்கிறார் லோத்தை பார்த்து, நாம சகோதரர்கள், நீ மேற்க போனா நான் கிழக்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன். நம்மள வந்து என்ன சொல்லியிருக்கோம், லைசன்ஸ் எனக்கு தான் இருக்கு, உரிமை எனக்கு தான் இருக்கு. கர்த்தர் அழைச்சது என்னைய தான் அழைச்சாரு. நான் அழைக்கப்பட்டிருக்கேன், நீ கூட வந்தாலியா, நீ எங்கேயும் போய் தொட. என்னுடைய மேய்ப்பர்கள் தான் இது இந்த இடத்துல இருப்பாங்க. எங்க ஆடுதான் இங்க மேயும், எங்க ஆட்டை பத்திட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை. அவர் விட்டு கொடுக்குறேன், உனக்கு எது தேவையோ எடுத்துக்கோ, நீ எடுத்துட்டு போக மீதியை நான் பார்த்துக்கிறேன்னா ஆபிரகாம். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா, ஆபிரகாம் அப்படியே கிடக்க பார்க்கிறாரு. அந்த கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறார் சோதம் குமாரா, அதை விரும்புறேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ கண்ணை ஏறிட்டு பாரு, உன் கண்ணுக்கு எவ்வளவு தூரம் தெரியுமோ அது கூட உனக்கு தான் அப்படின்னா அந்த அந்த லோத்துக்கு கொடுத்தது கூட ஒரு காலம் உனக்கு தான் வரும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். சோதம் குமாரனுக்கு என்ன சம்பவிச்சதுன்னு நமக்கு தெரியும். கடைசியில் லோத்தை கையை பிடிச்சி இழுத்துட்டு போன தேவதை வந்து அதுலயும் மனைவி 31 மாறி போனா. அவங்க உயிர் படைச்சதே பெரிய காரியம். எங்கிருந்து அவன் விரும்பி எடுத்துக்கொண்ட அந்த இடத்துல இருந்து அவன் உயிர் தப்பிச்சதே பெரிய காரியம். இன்னைக்கு நம்ம விட்டு கொடுக்கறதுனால நமக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. வேத வசனம் சொல்றது ஆபிரகாம் சீமானா மாறினான் அப்படின்னு. சீமானா மாறி போயிட்டான், விட்டு கொடுத்தவன் சீமானா மாறி போயிட்டான். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு போராடினவன் உயிர் தப்புறதுக்கு கூட வழி இல்லாம பயந்து கிடக்கும்போது தூதர் வந்து எடுத்துக்கொண்டு வெளியில போட்டான். மனைவி இழந்தா. அவன் வாழ்க்கையில எப்படி போச்சு நமக்கு தெரியும். நம்ம ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய சொந்தக்காரர்கள், உறவு ஜனங்கள், நம்முடைய சிநேகிதமானவர்களே நம்ம எப்படி பழகுகிறோம், எதுக்காக நம்ம போராடுகிறோம், எந்த பிரச்சனை நமக்கு வருது, ரொம்ப கவனம். விசேஷமாய் இந்த அடுத்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு செய்யறாங்கிறதுல ஒருபோதும் பிரச்சனை பண்ணவே கூடாது. இந்த மூத்த குமாரன் அதை செய்தால் அதனால வீட்டுக்குள்ள போக முடியாம வெளியே நிற்கிறார். 2வது காரியம். 3வதாக 29வது வசனம் வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தோம். என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக கொடுக்கவில்லை. 3வது காரியம், தன்னுடைய சுயநீதியை தன்னுடைய தகப்பனிடத்துல பேசுகிறார். இவன் சொல்றது பார்த்தா உண்மையாக இருக்கும், உண்மையான காரியம். என்ன வேலை செய்யறாங்க அவன் சொல்லுகிறான். அந்த உழைப்பை பத்தி பேசுகிறான். அவன் தகப்ப அவங்களுக்கு சிநேகிதரோட செலவிடுவதற்கு ஒரு ஆட்டை அடிக்கல அப்படிங்கிறதா உண்மைதான். அவன் பேசுறது உண்மை. ஆனால் யார் இடத்துல பேசுகிறான், தகப்பன் இடத்துல பேசுகிறான். தகப்பனுக்கு இதெல்லாம் தெரியாதா? நல்லா தெரியும். அப்படின்னா தகப்பன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை
ஏன் இதை செய்யல? எவ்வளவு காலமா அவங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க, ஏன் இதை செய்யல? எவ்வளவு ஜெபம் பண்றேன், ஏன் இது நடக்கல? இதான் அந்த சுயநீதி அப்படிங்கிறது. நம்முடைய சுயநீதியை விளக்கம் பண்ணுகிறோம். நம்ம சுயநீதியினாலே எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியல. புரிந்து கொள்ளுங்க, நம்மை ஆஸ்வதிக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். அவர் ஆஸ்வதிப்பார். எப்ப நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். யாருக்கு எதை எப்ப கொடுக்கணும் அவருக்கு தெரியும். தேவன் எதை செய்யணுமோ தெரியும். சில நேரங்களில் நம்ம நினைச்ச காரியமெல்லாம் உடனே நடந்துரும்னு நினைக்கிறோம். இந்த டாக்டர் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க விருப்பத்தை எல்லாம் வாங்கி கொடுங்க. பார்த்துட்டீங்களா? டாக்டர் சொல்லுவாங்க, அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை வாங்கி கொடுங்க அப்படிப்பா. யாருக்கு சொல்லுவாங்க? டாக்டர் முடிஞ்சு போச்சு, கடைசி நேரத்தில் இருக்காங்க, அதனால நீ வீட்டுக்கு தூக்கி போயிருந்தா அவங்க என்ன கேட்டாங்களோ வாங்கி கொடுங்க. நம்ம அந்த நிலைமையில தான் பலத்துல கேட்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும், இதை கொடுக்க கூடாது, இதை கொடுத்தா இவங்க உடம்புக்கு வந்துட்டாது, இதை கொடுத்தா இவங்க வாழ்க்கைக்கு வந்துட்டாது, இது இப்ப இவங்களுக்கு தேவையில்லை. தேவன் எல்லாவற்றும் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு எதை எப்ப செய்யணும்னா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் எனக்கு வேணும், உடனே நடந்துடணும். நாம நினைக்கிறோம். அது கூட எப்படி யோசிக்கிறோம்? நான் இதை செஞ்சதில்லை அதனால செய்யணும். தேவன் நம்ம ஒரு காரியத்தை செய்ததுனாலே தேவன் நமக்கு செய்யல. தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்து நீங்களும் நானும் பாவிகளா இருக்கையிலே நம்ம மேல அன்பு கொடுத்திருக்கிறார். நம்ம ஏதோ நீதிமானதுனால, நம்ம ஏதோ ரொம்ப திறமையானதுனால, நம்ம மிகப்பெரிய பரிசுத்தவான்கிறதுனால, பெரிய தாளத்துள்ளவங்கிறதுனால, மிகப்பெரிய ஊழியர்களை செய்யறதுனால தேவன் நம்ம நேசித்து நமக்கு அதை செய்யவில்லை. அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தின் நிமித்தமாக உங்களை என்னை நேசிக்கிறார். ரத்தத்தினால நம்ம கழுவி இருக்கிறதுனாலே உங்களை என்னை அவர் நேசிக்கிறார். அப்ப நம்ம சுயநீதியை பேசி தேவனிடத்துல எதையும் பெற முடியாது. ஆனால நம்ம தேவ சமூகத்திலே நம்ம தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே நம்ம குறைகளை அறிக்கையிட்டு தேவ சித்த நிறைவேறும்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவன் எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அந்த நேரத்துல சாத்தான் வந்து அவரை சோதிக்கிறார். அப்ப அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடுவோம். ஆண்டவர் பசியா இருக்கிறார், 40 நாள் உபவாசம் இருக்கார். சாத்தானுக்கு தெரியும் யாருக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். சாத்தான் வந்து நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற மாதிரி, அறிவுரை கொடுக்கிற மாதிரி வந்து தேவன் திட்டத்துக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்கிறான். இப்ப நம்மளால என்ன யோசிக்கணும்? 40 நாள் பட்டி எடுத்து ஜெபம் பண்ணோம், கர்த்தர் வந்து ஒரு பதிலும் சொல்லல. ஆனா சாத்தான் வந்து எவ்வளவு தெளிவாக சொல்லிட்டான், இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடும்னானே. வனாந்திரத்துல சாப்பாடு எங்க வருது? இப்ப 40 நாள் ஜெபம் வல்லமை நம்ம இருக்குது, உடனே இந்த கல்லை என்ன செஞ்சிருவோம்? அப்பமா மாத்திருவோம். அங்கே அவன் வந்து ஒரு கண்டிஷன் சொல்லி சொல்றான், நீ தேவனுடைய குமாரனையாங்க. நம்ம நம்மளா ரோசம் வந்திருக்கோம், நம்ம யாரு தேவனுடைய குமாரனை நிரூபிக்கணும் அப்படின்னு. கர்த்தர் அதெல்லாம் சொல்லல. அவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு. சாத்தான் நம்முடைய தேவைகளை அறிந்து, நம்முடைய பலவீனங்களை அறிந்து, சமயத்துக்கு ஏற்றபடி நம்மளோட பேசி நம்மளை திசை திருப்ப விரும்புகிறான். அப்போ இப்போ ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர் தன்னுடைய சுயநீதியை, யாரு 40 நாள் ஜெபம் பண்ணாரு, நான் தேவனுடைய குமாரன், திருத்துவத்தில் ஒருத்தர் அப்படின்னு அவர் பேசுறார். அவர் ஒரே ஒரு காரியம் சொல்கிறார், மனுஷன் 40 நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நான் யாருங்கிறதுனால எனக்கு இது நன்மை கிடைச்சிருந்த, என் சுயநீதினாலே எனக்கு நன்மை கிடைக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய கிருபையினாலே உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம கிடைச்சிருக்கலாம் காரணம் ஆண்டவருடைய கிருபை தான். இப்ப நம்ம வாழ்ந்திருப்பதற்கு காரணமும் தேவனுடைய கிருபை தான். இனி நம்ம வாழ போறதும் தேவனுடைய கிருபையினாலதான். நம்முடைய சுயநீதியினாலே, நம்முடைய உழைப்பினாலே, நம்முடைய பேர்னாலே, புகழ்னாலே, பலத்தினாலே நமக்கு
பாவம் எதுவும் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் செலுத்திருப்பார். தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். எல்லாம் வசனமெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, அது நேரமாக எனக்கு கடந்து போகிறேன். மூன்றாவது காரியம், இந்த மூத்த குமாரன் நம்முடைய சுயநீதியை குறித்து தகப்பனிடத்திலே பேசினார். அப்ப நீங்களும் நானும் சுயநீதி பேசக்கூடாது. நான்காவது காரியம் 30வது வசனத்தை வாசிங்க. இப்போ இந்த மூத்த குமாரன் சகோதரனை குறித்து பேசுகிறான். அது உண்மையான காரியம். ஆனா அதே நேரத்துல அவன் மனம் திரும்பி இருக்கிறாங்கிறதையும், ஒரு பாதை மனம் திரும்பினா என்ன நடக்குங்கிறதையும், தகப்பனுடைய அந்த ஆண்டவருடைய மனதுருக்கம் என்னங்கிறதையும் இந்த மூத்த குமாரன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் கடந்த கால பாவங்களை தான் பார்க்கிறானே ஒழிய அவன் மனம் திரும்பினதை அவன் பார்க்கல. அவன் ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டாங்கிறத அவன் பார்க்கறது இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கிறது. கடந்த கால வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அவன் அப்படி இப்படி இப்படிலாம் நம்ம பலர் பேசுகிறோம். ஆனா அவங்க திரும்பி வந்திருக்காங்க, வாழ்க்கை மாறி இருக்கிறது, இப்ப கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டாங்க அப்படிங்கிறது அநேகர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்போ ஒரு மனம் திரும்புற பாவி நிமித்தம் ஆண்டவர் மனதுருக்கமா இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நானும் புரிந்து கொண்டால், இன்னைக்கு நாம சிலரை வெறுக்கிறது மாதிரி எல்லாரையும் வெறுக்க மாட்டோம். அவங்க ஒரு காலத்துல பாவம் செய்திருக்கலாம், ஒரு காலத்துல கர்த்தருக்கு விரோதமா இருந்திருக்கலாம். இது இன்னைக்கு நேற்று உள்ள பிரச்சனை இல்லை. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே இப்படிதான் இருந்துச்சு. பவுல் ஆண்டவராலே சந்திக்கப்பட்டார். அவர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அப்போஸ்தலருக்கு யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. படிச்சிருக்கோம்னா பர்னபாஸ் போய்தான் அங்க போய் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டியதா இருக்குது. எல்லாரும் யோசிக்காங்க, யூத மார்க்க தலைந்தவன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை பயமுறுத்தினார், அவரை கொலை செய்யப்படி தீவிரித்தவர் என்று சொல்லி அவரை கூட சேர்த்துக்கவே இல்லை. ஆனா பர்னபாஸ் அவரை குறித்து புரிந்து கொண்டு தைரியமாய் அவரை வீட்டில் அழைத்து தன்னோடு சேர்த்து கொண்டார். அவரை பயிற்சிக்கிறார், உடன் ஊழியராக ஏற்றுக்கொள்கிறார், அவரோடு பயணிக்கிறார். நீங்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிப்பார். உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா மனம் திரும்பி வருகிறவர்களை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறார். அப்படி சபையில் ஒரு ஐயா இருந்தார். அப்படி இல்லை, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கிராமம். அவங்க கிராம வழக்கம் என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ள ஊருக்காரங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க உயர்ந்த ஜாதியா, ஆனா ஒரே இடத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனா இவர்கள் அதுல ஒரு விசேஷமானவங்க சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. ஆனா அவங்க ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பிச்ச உடனே அந்த வீட்டுல இருந்த அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவங்க ஜெபம் நடத்துறாங்க. அப்ப அதுல ஒருவர் சொன்னார், இந்த பாஸ்டர் நாங்களாம் அந்த படியை தாண்டதே இல்லை, அந்த வாசப்படி இருந்து நாங்க அமைதியா அவர்கிட்ட பெரியவங்கிட்ட பேசுவோம், அவங்க வெளியில வந்து பேசுவாங்க, நாங்க அப்படியே போயிடுவோம். ஆனா இப்ப எங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பாயை விரிச்சு உட்கார வைக்கிறாங்க, சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்க, எல்லாரோடைய சேர்த்து எங்களுக்கு சாப்பாடு தர்றாங்க. இது ஆச்சரியமா இருக்கு மாஸ்டர். இதுதான் ஆண்டவர் செய்யற காரியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் மட்டும் அப்படி இருக்கும். அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே யார் முகத்துல குளிக்கணும் அப்படிங்கிறத தேடி பார்த்து குளிக்கிறது, கண்ணாடியை பார்க்க சில பேர் கண்ணாடியில குளிப்பாங்க, சில பேர் கண்ணை பாரிசரி எண்ணெய் பாரிசரின்னு அதுல குளிக்கணும். சாஸ்திரங்கள். சில பேர் வீட்டை விட்டு வெளியே போனா யார் வர்றாங்கன்னு அணுகி பார்க்கறது. அதற்கு அந்த பழைய இந்த பெருங்காய டப்பா, இந்த பெருங்காய டப்பாயில பெருங்காயம் இல்லைன்னா கூட டப்பாய்க்கு என்ன இருக்கும், அந்த வாசனை வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு பிறகும் அந்த காடு பெருங்காய டப்பா என்ன செய்ய அநேக வாழ்க்கையில சாஸ்திரங்கள். வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா உடனே கிழக்காம திரும்பி நில்லுங்க, வடக்காம திரும்பி நில்லுங்க,
நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ள இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, கார்த்திகையா தீபம் ஏத்துங்க, சூடம் பொறுத்துங்க, அப்புறம் கட்டிஸ்டிக் அதை செய்யுங்க, பொட்டு கருப்பு பொட்டு வைங்க. சில பிள்ளைகள் பார்த்தா நல்ல லட்சணமா அழகா இருக்கு, நெத்திக்கு ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு. அந்த பிள்ளை எதுக்கு அலங்கோலப்படுத்துறீங்க? கிராமத்துல என்ன செய்வாங்கன்னா தப்பு செஞ்சவங்களை தான் பிடிச்சி கரும்புலி செம்புலி நமக்கு பேரு அப்படி குத்தி முகமெல்லாம் குத்தி கழுதை ஏற்றிட்டு போவாங்க. இது அழகான பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்? பூரா முகம் பூரா கருப்பு. ஏன்னா யாரும் கருப்பாடுவாங்க. எடுத்து சொல்றது ஏசு கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு இன்னும் என்ன இருக்குது? வீடா சிஸ்டர் வந்து கேட்கல அப்படியா? உங்க வீடா சிஸ்டர் இந்த சைடு ஒரு வீட்டுல இருந்தா ஆரம்பத்தில் சொந்த வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் போன் பண்ணாங்க. பாஸ்டர் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். என்ன அப்படின்னு? கார்த்திகைக்கு நம்ம தீவை ஏற்றலாமா அப்படின்னு. என்ன உங்களுக்கு திடீர்னு சந்தேகம் அப்படின்னு? இல்ல பாஸ்டர், இங்க ஒரு பாஸ்டர் வீட்டுல 3 நாளா காத்து எங்க ஊர்ல கிளீன் சட்னி பாருங்க, ஒரு சின்ன சின்ன அகல் விளக்கு இல்ல, நல்ல தமிழ் அகல் விளக்கு 3 நாளா அந்த விளக்கு ஏன் வச்சுட்டு பாஸ்டர் அப்படின்னு. யாரு? பெந்தகோஸ்தே பாஸ்டர். கொஞ்சமான அறிவு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. என்ன செய்யறோம் நமக்கு புரியுது. யாரோ செஞ்சாங்கன்னா நாமளும் செய்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது சித்த சடங்காச்சாரங்களுக்கு விலகி இருக்கு. சடங்காச்சாரங்களுக்கு விலகணும். சடங்குனா என்னது? நீங்க ஆண்டவரை அறியாதவன் கூட பிள்ளைகள் வயசு வந்துருச்சுன்னா சடங்கு வைக்கிறது இல்லை. நம்மளுக்கு என்ன செய்யறோம்? சடங்கு என்ன செக்க செய்முறை வாங்கிருங்க அப்படின்னு. அதே மாதிரி இறந்ததுக்கு பிறகு சாஸ்திரம் அந்த துணியை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடணும். எல்லாம் வந்து இதெல்லாம் அந்த கால சக்தியினுடைய கிரியைகளை மறந்துடுறோம். இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் குறைச்சலை கொண்டு வரும். அவன் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா கர்த்தருக்குள்ள வந்தாச்சுன்னா பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போகின்றன, எல்லாம் புதிதாக ஏற்படுறது. அப்ப நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய விசுவாசம் எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதே ஒழிய சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. வேத வசனம் சொல்கிறது ஒரு மறித்த பின் மறக்கப்பட்டு போகிறான்னு போட்டு. மறித்த பின் நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு யார் இறந்த நாள், நாங்களே எல்லாரும் வாங்க கல்லறைக்கு போவோம், போய் சாமி கும்பிடுவோம், அப்புறம் வீட்டில் வந்து ஒரு விருந்து வைப்போம். வருஷம் வருஷம் இதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது செஞ்சிருந்தா அந்த அவன் செத்துக்கவே மாட்டான். அப்படித்தானே? உயிரோடு இருக்கும்போது இந்த திருவிழாக்களை அவங்களுக்கு கொண்டாடி இருந்தோம்னா அவன் கூட 2 வருஷம் இருந்திருப்பான். உயிரோடு இருக்கும்போது செய்யறது இல்லை, செத்ததுக்கு பிறகு விழா. கவனமா இருக்கு. சரி, அப்ப இந்த இவனுக்கு மனம் திரும்புவதனாலே உண்டாகிற அந்த மேன்மையை மூத்த சகோதரன் அறியாது இருக்கிறான். அப்போ ஒரு ஆள் திருந்தியாச்சுன்னா அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருகிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மனம் திரும்பினவர்களை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய ஆணுடைய பிள்ளைகளை சொல்ற சாட்சியை கேட்டோம்னா, நான் ஆரம்ப நாட்கள்ல என்னை எங்க அக்கா ஏற்றுக்கொண்டாங்க, எங்க அண்ணா ஏற்றுக்கொண்டாங்க, எங்க வீட்டுல எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, எங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அவங்கதான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்கதான் ஃபீஸ் கட்டினாங்க, எவ்வளவோ பேர் சாட்சி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்படி மனம் திரும்பினவர்களை, கிறிஸ்துவுக்குள்ள வந்த புதிய ஆட்களை நீங்கள் நானும் அங்கீகரித்து அவருக்கு உதவி செய்யும் போது அவங்களுடைய எதிர்காலம் மிகுந்த மகிமையா இருக்கும். கர்த்தருடைய நாமம் அதனாலே மகிமைப்படும். அவங்க மூலமா ஒரு கூட்ட கர்த்தருக்குள்ள வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். நீங்களால என்ன செய்கிறோம்? சில பேர் பெண்ணு மாப்பிள்ள பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாரும் கிறிஸ்டியன் பாருங்க, பரம்பரை கிறிஸ்டியனா தான் பொண்ணு கொடுக்கணும், பரம்பரை கிறிஸ்டியனா தான் பெண்ணை எடுக்கணும் அப்படின்னா நீங்க இஸ்ரேலுக்கு தான் போகணும். புரியுதா? நம்ம ஊர்ல சேர்த்து கண்டிஷன் அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். ஆனா வேதத்துல பார்த்தோம்னா மனம் திரும்புகிறவர்களை அங்கீகரிக்கும்படி வேதம் நமக்கு பொதுவுது. அப்ப இந்த மூத்த பாருங்க அந்த தெளிவு அவனுக்கு இல்லாத இருந்தது. 5ஆவதாக 31, 32 வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது, உன் சகோதரனாகிய
காரியத்தை இந்த மூத்த குமாரனுக்கு தெரியல. முதல் காரியம் என்ன சொல்லுகிறா? நீ என்னோடு கூட இருக்கிறதுனாலே எனக்குரியதெல்லாம் உன்னுடையது. தேவனோடு நீங்கள் நான் இருந்தவையானால் ஆண்டவருக்குரியது எல்லாம் நமக்கு சொந்தம். இதை முதல்ல பார்த்துட்டோம். இரண்டாவது அவர் சொல்ற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இவன் யாரு? இளைய குமாரன் பத்தி பேசுறார். இவன் மரித்து போனார். அப்ப தேவ சமூகத்தை விட்டு ஒருத்தன் விலகுறான்னா அவன் நிலைமை என்னது? செத்தான, செத்து போன, அவ்வளவுதான். அவன் இன்னும் கர்த்தருக்குள்ள வந்து மனம் திரும்பி வரலன்னா அவர்கள் செத்தவர்களுக்கு புரிந்து கொள்ளுங்க. நம்ம கூட பிறந்தவங்க தான், நம்ம சொந்த பந்தம் தான், நமக்கு நெருங்கினவங்க தான். ஆனா கிறிஸ்துவை அவன் என்ன அறியவில்லை, மனம் திரும்பல, பாவம் மன்னிக்கப்படல, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அவன் வரல அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? செத்து போனவர்கள் தான் இருக்கான். வேதமும் சொல்லுகிறது. மறுபடியும் பிறத்தல்ங்கிறது அர்த்தம் என்ன? அந்த ஆவிக்குரிய சாவுல இருந்து அவங்க திரும்பவும் பிறக்கிறதா மறுபடியும் பிறத்தல்னு சொல்லுகிறோம். இந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த அனுபவம் உள்ளவர்கள் மற்றவர்களையும் இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வரும். நம்ம ரொம்ப தெளிவா சொல்லலாம். எப்ப மறுத்து போயிருந்தார், இப்ப திரும்பவும் தகப்பனுக்கு சந்தோஷம் என்னது? ஒரு மறுபடியும் பிறக்கும் போது தகப்பனுக்கு பெரிய சந்தோஷம். நாம் ஏற்கனவே வாசிக்கிறோம், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? சோத்திரம். பரலோகத்துல தேவன் வச்சிருக்கிறார். 24 கூப்பர்கள் இருக்கிறார்கள். 4 ஜீவன்கள் தூய்த்து கொண்டிருக்கிறது. தேவ புத்திரர்கள்லாம் இருக்காங்க. இங்க ஒரு ஆளு, நான் செய்தது தப்பு, நான் பாவத்தில் இருந்துட்டேன், அறியாமல் இருந்துட்டேன், நீங்க இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் அறிக்கை இட்டாங்கன்னா அந்த பரலோகத்துல பயங்கர சந்தோஷம் உண்டாகுமா? இயேசு கிறிஸ்து பூமியில போய் சிந்தின ரத்தத்துக்கு பலன் கிடைத்து விட்டது, ஒருவர் புதிதாய் மனத்திற்கு விட்டான் அப்படின்னு சொல்லி பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகுமா? யோசித்து பாருங்க. ஆனா நீங்க பரலோகம் அப்படின்னு மாதிரி தெரியுதா? பல நேரங்களில் இயேசு கட்டி விட்டாங்கிறதா ஐயா மாதிரி பல பேர் சொல்லுவாங்க, இயேசுவை பார்த்தேன் அவர் அழுது கொண்டிருக்கிறார், இயேசுவை பார்த்தேன் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் காட்சி கொடுத்தார். ஏன்? இன்னைக்கு நம்ம மனத்திற்கு பாருங்க, நம்ம இன்னும் ரட்சிக்கிறதுக்குள்ள வராததுனால, இன்னும் அநேக அனுபவத்துக்குள்ள வராததுனாலே தேவன் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. அப்போ அவன் மறித்து போனான், திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். அவன் காணப்படாமல் போனான், இப்போ காணப்பட்டிருக்கிறான். அன்னைக்கு தெரியாத ஒருத்தர் போயிருந்தாப்பா, எங்க போனான்னு தெரியல, இப்ப திரும்ப வந்துட்டான். அந்த அடிப்படை தேவனுடைய உபதேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பின ஒரு பாவியின் நிமித்தம் தேவன் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். அவர் திரும்பி வந்தவர்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். திரும்பி வந்தவர்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா இன்னும் படுகொலையிலே இருப்பாங்கன்னா, இன்னும் பண்ணிதான் வேட்சிட்டு இருப்பேன்டா, இன்னும் பண்ணித்து விடுந்தான் திம்பேன்னு சொன்னா அவர்களுக்கு இல்லை. அதுல இருந்து யார் திரும்பி வரார்களோ அவர்களை தேவன் அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த சத்தியம் மூத்த குமாரனுக்கு தெரியல, இதனால வருத்தமா நிற்கிறார். ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியல. 32வது வருஷம் எப்படித்தான் முடியுது? உடனே தகப்பன் சொன்னதை கேட்டு கொண்டு வீட்டுக்குள் போனா அப்படி முடியுதா? காணப்படாமல் போனவே வந்துட்டான்னு போட்டிருக்கு. சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போனவே திரும்பி வந்துட்டான்னு போட்டிருக்கு. தூர தேசத்துல போய் துன்மார்க்கமா வந்தவே திரும்பி தகப்பனிடத்துல சேர்ந்து கொண்டான்னு போட்டிருக்கு. ஆனா இங்க நீதி பேசுறவன், நான் உழைச்சவன் பேசுறவன், நியாயம் பேசுறவன் பேசிக்கிட்டு இருந்தாங்கதோட முடித்து போச்சு. தகப்பன் சொன்ன புத்திமதியோட முடித்து போச்சே ஒழிய வந்து சேர்ந்துட்டாங்க நீங்க. அப்ப இதுல கெட்ட குமாரன் யாரு? மூத்தவன் தான் கெட்ட குமாரன். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மளாம் இப்ப மூத்த குமாரன் வந்து நினைக்கிறோம், நம்மளாம் கவர்மெண்ட் இந்த வாரம் ஜெபிக்கிறோம், ஒரு ஆராதனைக்கு வருகிறோம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நம்ம நிலைமை எப்படி இருக்கு யோசிப்போம். நம்ம செக் பண்ணிப்போம். 5 காரியங்கள் தகப்பன் வீட்டை அறிந்திருக்கிறோமா? தேவ சமூகத்தில் என்ன நடக்குங்கிறத உணர்வு நமக்கு இருக்கிறதா? நாம அடுத்த ஆளுக்கு தேவன் செய்ய நன்மையை பார்த்துவிட்டு நாம நமக்கு நாமளே ஒரு தடையை விதித்துக் கொள்கிறோமா? அல்லது நம்முடைய சுய நீதியை நம்ம
இருக்கிறோமா? மன திருமண ஒருத்தர் மேல இருக்க வேண்டிய மனதுருக்கம் நமக்கு இருக்கிறதா? புதிதாய் ஆற்றுக்குள்ள வந்தவங்களை நம்ம ஆதரிக்கிறோமா? நாம தேவனோடு இருந்தோம்னா அவருக்குரியதெல்லாம் நமக்கு சொந்தம். மன திருமண நிமித்தமாய் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு இருக்கிறதா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். கடைசியாக வசனத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். 31ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. எனக்குரியது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவரோட இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடையது எல்லாம் நம்முடையது. நீங்கள் நானும் கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் அவருடையது எல்லாம் நமக்கு சொந்தமாய் மாறும். நம்ம போய் அங்க இங்கெல்லாம் போய் தேடி அலைய வேண்டியதில்லை, கையேற்ற வேண்டியதில்லை. தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்முடைய சகல தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். எல்லா தேவைகளும் அவராலே சந்திக்கப்படும். நம்ம அவரோடு இருக்கும்போது, கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஒரு குறைவையும் உங்க வாழ்க்கையில அனுமதிக்க போறது இல்லை. ஒருவேளை கால தாமதமாகலாம், எதிர்பார்க்கிற காரியம் உடனே நடக்காம இருக்கலாம். அந்த கர்த்தரோடு நீங்களாக இருந்தோம்னா அவருடையது எல்லாம் நம்முடைய ஜோபமா எல்லாத்தையும் யோசிச்சு அப்படியே எடுத்துக்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் மாறாதவர், அவர் வார்த்தையும் மாறாதவர். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். நாம் தேவனோட இருக்கும் பொழுது அவருடையது எல்லாம் நம்முடையதாய் மாறுகிறது. நம்ம தேவனோட இருக்கோமா? இந்த மூத்த குமாரனுடைய சுபாவங்கள் ஏது நமக்கு இருக்குதா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குணங்களை மாத்துங்க, சுபாவங்களை மாத்துங்க, ஆண்டவரே இந்த எண்ணங்களை மாத்துங்க, சரியாய் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நான் சுயநீதி பேசாம என்னை பெரியாருன்னு நினைச்சுக்காம, ஆண்டவரே உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாம, மனம் திரும்பி வருகிற புதிய ஆட்களுக்கு நீ செய்கிற நன்மையை புரிந்து கொள்ளாம, மனம் திரும்புவதனால உண்டாகிற மேன்மையை அறிந்து கொள்ளாம நான் இருந்த காலத்தெல்லாம் மன்னிச்சிருந்தேன். ஆண்டவரே கர்த்தாவே, பரலோகத்தில் டெய்லி எனக்கு சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக, பெருகுதா இருக்கத்தக்கதாக நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே ஒரு குடும்பமா எங்க தேவன் எதிர்பார்க்கிறார். மரத்துல ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. அநேக கருத்துக்குள்ள மனம் திரும்பி வர வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. இனிமேல் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இந்த பணியை தீவிரமாக செய்ய அர்ப்பணம் செய்வோமா? யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாய் ஜெபம்